இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாட்டு வீரர் விராட் கோலி இன்றைக்கி ரொம்ப புகழோடு இருக்கார். இன்றைக்கி அவர் தான் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவரோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவருடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா, அவரோட ஜாதகத்தில் தனுசு லக்னம் காட்டப்பட்டிருக்கு. தனுசு லக்னத்தில் சனீஸ்வரன் அமர்ந்திருக்கார். இது நாம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு காலதாமதம் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் எதையுமே ஒரு பொறுப்போடு செயல்படுத்தக்கூடிய தன்மைன்னு கூட பார்க்கலாம். அதே மாதிரி விடாமுயற்சி அப்படின்னா கூட இந்த மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பொறுப்பு, அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக கையாளுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த லக்ன அமைப்பு காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். செவ்வாய் தான் ஒரு கலைத்துறையில், அதுவும் குறிப்பாக விளையாட்டுத்துறையில் சிறப்பாக வரணும்னா செவ்வாய் நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கணும். இவருக்கு செவ்வாய் பார்த்திங்கன்னா மீனத்தில் 4ஆம் வீட்டில் அமைஞ்சிருக்காரு. இது ஒரு திடமான தன்மையை தரும்னு சொல்லலாம். விளையாட்டில் அவருக்கு ஒரு ஈடுபாட்டையும் ஆக்ரோஷமான செயல்பாட்டையும் இவருக்கு தருவது இந்த 4ஆம் வீட்டில் அமைஞ்ச செவ்வாய் தான் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறது விஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். இதில் அவருக்கு அசாத்தியமான தைரியத்தையும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலையும் தருது அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி குரு 6ஆம் வீட்டில் இருப்பது மறைவு ஸ்தானம். ஒரு பலவீனமாக கருதப்பட்டாலும் அது எதிரிகளை வெல்லும் ஸ்தானம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு செல்வ சேர்க்கைக்கும் கௌரவமான வாழ்விற்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது 9ஆம் வீட்டில் அமைஞ்சிருக்காரு. இது சில சிக்கல்களை உருவாக்கினாலும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் புகழுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் மற்றும் சுக்கிரன் கன்னி 10ஆம் வீட்டில் அமைஞ்சிருக்கிறது ஒரு மன உறுதியும் மக்கள் மத்தியில் பிரபலமாகும் யோகத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சமடைந்தாலும் சந்திரனுடன் இணைந்திருப்பதால் அது ஒரு சிறப்பான யோகமாக நம்ம கருதலாம். அதனால் மிக நன்மைகள், செல்வ செழிப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சூரியன் 11ஆம் வீடு என்னும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. ஒரு புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு. துலாத்தில் சூரியன் நீச்சமடைஞ்சாலும் புதனோடு சேர்ந்து அமர்ந்ததுனால அங்கே புத ஆதித்ய யோகம் உருவாகி மிகப்பெரிய வருமானத்தையும் நன்மையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் இன்னொரு விசேஷம்னு பார்த்திங்கன்னா, 9ஆம் அதிபதியான சூரியனும் 10ஆம் அதிபதியான புதனும் இணைஞ்சு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது இவருக்கு மிகப்பெரிய யோக பலத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல சிறப்புகள் இவருடைய ஜாதக அமைவில் காணப்படுது. 3ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து இவருக்கு ஒரு எதிரிகளை வெல்லும் தன்மையும், அது மாதிரி ஆட்டத்தில் ஒரு சுறுசுறுப்பான தன்மையும் இவருக்கு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல சிறப்புகளை கொண்ட விராட் கோலியோட ஜாதகம் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நன்மைகளை மட்டுமே நாம் பேசிக்கிட்டு வரோம், தீமைகளை பற்றி பேச வேண்டாம். எல்லாத்துலேயுமே சாதக பாதகங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு காயின் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 2 பக்கமும் இருக்கிற மாதிரி, தலை பூன்னு 2 பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே நன்மை தீமை உண்டு. அதில் நன்மையை மட்டும் பேசிக்கிட்டு வரோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.